ஓகே, ஜாயின் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு ஹாய் அனுப்புங்க. ஹாய் மதேஷ், ஹலோ. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹாய் கிரேஸ், பேபிலாஷ், அஸ்வினி, ஹாய். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் கவி. ஸோ எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் யோர் டே டுடே? ஹாய் நிவேதா. ஓகே, எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹாய் பினி, ஹாய் கமா. ஸோ ஜாயின் பண்ணுறவங்களாம் மறக்காமல் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும்? உங்கள் டின்னர் சாப்பிட்டீங்களா? உங்கள் டின்னர் எடுத்தாச்சா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எஸ், ஓகே. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் ஹாய். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள். அண்ட் தென் யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலையோ, சாஃப்ரோஸ் சியூவபிள் கேண்டி லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ஓகே, மிராக்கிள் மாஸ்காப் அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை. நிறைய பேர் வந்துட்டு மிராக்கிள் மாஸ்காப் ஸ்டாக் இருக்கான்னு இப்போ கேட்டுட்ருக்கீங்க. பட் ஸ்டாக் சூன் அவைலபிளாக இருக்கும். அவைலபிளாக ஆனதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஹாய் மர்லின், குக்கிங் வீடியோ போடுங்க. குக்கிங் வீடியோ எல்லாம் ஆக்சுவலி டைமே இல்லை எடிட் பண்ணி எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு. சூன் நம்ம வந்துட்டு போடுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஹாய் சுதானிர், ஹாய் கண்ணன் சுப்பிரமணியம், ஹாய். ஸோ ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் இருக்கீங்க ஜாயின் பண்ணுங்கள், ஒரு ஹாய் அனுப்புங்க மறக்காமல். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய டைமிங் வந்து மாறிடுச்சு. ஓகே, ஸோ ஐ திங்க் நான் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டாரியில் அப்டேட் பண்ணிடுறேன். மேபி டைமிங் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ எஸ், மிராக்கிள் மாஸ்காப் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஹாய் நிஷா. பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நம்ம சூன் எப்போ ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் ஃபார் மிராக்கிள் மாஸ்காப். அண்ட் சாஃப்ரோஸ் சியூவபிள் கேண்டி வெரி 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 லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ எவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் கலை செல்வி, ஹாய் ஆஃபிஷியலி ஐஷு. ஸோ நம்மளுடைய சாஃப்ரோஸ் சியூவபிள் கேண்டி எல்லோரும் வந்துட்டு நார்மலாகவே ஒரு விஷயம் கேட்குறீங்க. என்ன அப்படின்னா, இது வந்துட்டு எனக்கு டிஎம் பர்சனல் மெசேஜில் வர்ற ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னா, அக்கா இஸ் இட் நம்ம இது சாப்பிட்டுட்டு கெஃபின் குடிக்கலாமா, காஃபி ஓகே குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும் சொல்லுங்கள், யாராவது கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும்? எஸ், ஓகே, நம்மளுடைய பதில் என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் வித் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். அப்படின்னு பார்க்குறப்ப எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு சாஃப்ரோஸ் சியூவபிள் கேண்டி கன்சியூம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய காஃபி எடுக்கலாம். நீங்கள் வந்து கெஃபின் குடிக்கலாம். இப்போது சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா காஃபி அடிக்டடாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது.
அவங்க வந்து நம்மளுடைய செஃப்ரோ சியூவபிள் கேண்டி பர்ச்சேஸ் பண்ண முடியுமா முடியாதா, கன்சியூம் பண்ண முடியுமா முடியாதுன்னா தாராளமாக முடியும். ஏன்னா எந்த ஒரு இது ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இளநீர் தண்ணி குடிக்கக்கூடாது, கெஃபின் குடிக்கக்கூடாது, இந்த அரிசி சாப்பிடும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பிகாஸ் இது எல்லாமே டிஎம்ஸில் வந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஓகே, ஹவு மச் ஒன் பாட்டில் சாஃப்ரோஸ் சியூவபிள் கேண்டி கேன் இன்க்ரீஸ் த ஃபுல் பாடி ஸ்கின் டோன் uneven skin tone? ஓகே, குட் கொஸ்டின். அஃபிஷியலி ஐஷூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டியர் சாஃப்ரோஸ் சியூவபிள் கேண்டி இது வந்துட்டு உங்களுடைய சன்பர்ன் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சன் டேன் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அன்இவன் ஸ்கின் டோன் க்யூர் பண்ணி விடும். அண்ட் தென் உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கினை க்ளீன் அண்ட் கிளியராகவும் க்ளோவிங்காகவும் வச்சுக்கோம். ஸ்கின்னு வர்றப்போ ஓகே, நம்மளுடைய ஸ்கின்னு வர்றப்போ இட்ஸ் பிலாங்ஸ் டு நம்மளுடைய ஹோல் பாடி, நாட் ஓன்லி ஃபேஸ், உங்களுடைய ஹோல் பாடி. ஓகே, உங்களுடைய ஸ்கினை வந்துட்டு க்ளீன் அண்ட் கிளியராகவும் க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்டனிங் ப்ராடக்ட், ஒயிட்டனிங் ப்ராடக்ட் இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் கலரில் தான் இருப்பீங்க, நேச்சுரலி பிரைட்டனிங் லுக் கொடுக்கும், நேச்சுரலி பிரைட்டனிங் லுக் கொடுக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ப்ராடக்டோட ஸ்பெஷல். ஓகே, ஸோ எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டில் 150 ரிங்கி, RM 150 ரிங்கி நார்மல் ப்ரைஸ். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்தியா டீலர் இருக்காங்க, நீங்கள் நம்மளோட இந்தியா டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா சாஃப்ரோஸ் இந்தியான்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க, ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் நம்மளுக்கு டிஎம் பண்ணால் கூட நம்ம அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இந்தியாவோட. அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு யூகேயில் இருக்கீங்க அப்படின்னா யூகேலேயும் நம்மளுக்கு வந்து டீலர் இருக்காங்க. ஸோ நீங்கள் யூகேயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சாஃப்ரோஸ் யூகேன்னு தட்டினீங்கன்னா சாஃப்ரோஸ் யூகேக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இல்லை நீங்கள் நம்மளுக்கு டிஎம் பண்ணால் கூட நம்ம உங்களுக்கு சாஃப்ரோஸ் யூகேயோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் தென் இன்கேஸ் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க, எப்படி சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணுறது, சிங்கப்பூர்லேயும் நம்மளுக்கு டீலர் இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் சாஃப்ரோஸ் சிங்கப்பூர்னு தட்டினீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு டிஎம் பண்ணலாம். இல்லை நீங்கள் நம்மளுக்கு டிஎம் பண்ணாலும் அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இன்னொன்று, ஓகே நான் இந்த 3 கண்ட்ரிலையுமே இல்லை, மலேசியாலேயும் இல்லை, நான் வேறு கண்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னா நம்ம ஸ்டில் ஷிப் பண்ணுவோம். ஓகே, நம்ம வேர்ல்டு வைட் நம்மளுடைய ப்ராடக்டை ஷிப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே டீலர் இருக்காங்க, அந்தந்த கண்ட்ரியில் டீலர் இருக்காங்க, மற்ற கண்ட்ரியில் டீலர் இல்லை, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது? நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம், விச் இஸ் www.saffrosmalaysia.com. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு 7 to 10 டேஸில் ப்ராடக்ட் வந்துடும். ஓகே, யாருக்காவது வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சிசி எனக்கு வந்துட்டு இதில் டவுட் இருக்குது, அந்த மாதிரி நம்மளோட ஷிப்பிங் வாய்ஸ் இல்லை நம்மளுடைய கேண்டியோட பெனிஃபிட் வாய்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய சாஃப்ரோஸ் சியூவபிள் கேண்டியில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு கேஃபின் குடிக்கக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிடலாம். எஸ், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்காக இது அது சாப்பிட அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் வித் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். குங்குமப்பூ அவ்வளோதான், குங்குமப்பூ பழம் அவ்வளோதான். ஹாய் டிசி சாக்லேட், ஹாய் ஹாய் டியர். Okay, I have some blackheads on my hand, legs. It can help to clean up. Yes dear, definitely it will help. Saffrose chewable candy நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்கின்க்கு வந்துட்டு ஹெல்த்தி கொடுக்குற ஒரு ப்ராடக்ட். உங்கள் ஸ்கின் வர்றப்போ இட்ஸ் இன்க்ளூட் உங்களுடைய ஹேண்ட், உங்களுடைய லேக், உங்களுடைய பாடி எல்லாமே கலந்து. ஸோ டெஃபினெட்லி உங்களுடைய பிளாக் ஹெட்ஸ் உங்களுடைய ஹேண்டில் இருக்கிறது, உங்கள் லேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் அப் பண்ணும். எப்படி க்ளீன் அப் பண்ணும், எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா
உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன், பிகாஸ் நீங்கள் இதை கன்சியூம் பண்ணுறீங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்வீட் மாதிரி தான் கன்சியூம் பண்ண போகிறீங்க. டேப்லெட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றேன், டேப்லெட் மாதிரி போட்டுட்டு தண்ணி குடிக்கிறது இல்லை போட்டுட்டு கடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் போட்டுட்டு ஸ்வீட் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கன்சியூம் பண்ண போகிறீங்க. அது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனில் ப்ராசஸ் ஆகி உங்களுடைய இன்னர் பியூட்டியை வெளியே கொண்டு வரும். ஓகே, அப்படி வெளியே கொண்டு வரப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும். டிஃப்ரென்ஸ் எத்தனை நாளில் தெரியும் அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் யோர் பிளட் சர்க்குலேஷன் ப்ராசஸ். ஓகே, பட் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்சஸ் வந்துட்டு பார்ப்பீங்க. டெஃபினெட்லி பெர்மனன்ட் சேஞ்சஸாக பார்ப்பீங்க. நேச்சுரலி சேஞ்சஸாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஓகே ஸோ இது வந்துட்டு கேட்பெரி பொண்ணு. டுடே ஐ see your life in live video in Instagram. Thank you dear, thank you so much. அதான் நான் பார்க்குறேன், எங்கடா ஃபேஸ்புக்கில் கேட்பெரி பொண்ணு வரலையே அப்படின்னு. ஸோ how are you, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, how's your day today? அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா நீங்கள் தாராளமாக நம்மளுக்கு காமெண்ட் பாக்ஸில் அண்ட் மறக்காமல் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது தென் இப்போ நான் ஷேர் பண்ணதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும், உங்களுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது சேஸ், பட் வந்துட்டு எனக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். ஓகே, சிட்டிங் டியர் அண்ட் ஜஸ்ட் நவ் இட். வாவ், தட்ஸ் கிரேட் டியர். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஹாய் பவித்ரா, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஐ திங்க் நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பிட்வீன் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஹலோ புரியலையா? ஹாய், ஓகே, ஜாயின் பண்ணுறவங்க மறக்காம நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சிக்கன் கறி அண்ட் சையோ, வாவ், யம்மி. ஓகே, சீஸ் நீங்களும் கன்சியூம் பண்ணுறீங்களா இது Saffron candy? எஸ் மிஸ், கேன் ஐ see the before and after feedbacks of you in DM? ஹாய் டியர். ஓகே, ஸோ நான் வந்து Saffron candy கன்சியூம் என்னை பார்த்துட்டிங்கன்னா நான் இப்படி தான் இருப்பேன். ஓகே, என்னுடைய பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஎம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நம்மளுடைய பேஜில் போய் பாருங்கள். லேட்டஸ்ட் டெஸ்டிமோனியல் நம்ம வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்துட்டு என்னோடய டெஸ்டிமோனியல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் அதை பாருங்கள். நான் இங்கேயும் எதுக்கும் காமிக்கிறேன். இது அவ்வளோயும் கிளியராக இருக்காது பிகாஸ் நான் இப்படி காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு Saffron HQவில் போயிட்டு நீங்கள் என்னோடய டெஸ்டிமோனியல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட டெஸ்டிமோனியல் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுறவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் நம்ம கேர். ஆமாவா? ஓகே, தட்ஸ் ஆல் டுடே. நோ ப்ராப்ளம். எங்கே வந்தால் என்ன பார்க்குறீங்கள? ஓகே, here goes. ஸோ இதுதான் என்னுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர். ஹோப் இட்ஸ் கிளியர். இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய பேஜில் பாருங்கள். இது நம்மளுடைய பேஜ் Saffron HQலேருந்து தான் எடுத்திருக்கேன். Saffron HQலேருந்து தான் ரீசன்ட்லி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னுடைய பிஃபோர், இது என்னுடைய ஆஃப்டர். ஸோ ஓகே, இது எப்படி இருக்கும், பிஃபோர் எப்படி இருக்கும்ன்றதை நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் நியூ காமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்காக மறுபடியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னுடைய லாஸ்ட் டைம் என்னுடைய பிஃபோர் எப்படி இருக்கும்னா பெரிய பெரிய பிம்பிள்ஸ், அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், பிளாக்காக இருக்கும், பெரிய பெரிய பிம்பிள்ஸ். வேற என்ன இருக்கு? எஸ், பாருங்க. ஐயோ, ஓகே, இது நீங்கள் பாருங்கள். தெரியுதா?
நான் கை வச்சு மறைச்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, பெரிய பெரிய பிம்பிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கினை வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. தெரியுதா? பெரிய பெரிய பிம்பிள்ஸ், அந்த இடம் மட்டும் அப்படியே கருப்பாக இருக்கும், நிறையா இந்த இடத்துல அப்படியே பிம்பிள்ஸாக வரும். ஸோ அது எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணி என்னுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக ஆக்குறதுக்கு சேஃப்ரோஸ் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சீரியஸ்லி. முன்ன வந்துட்டு ரொம்ப விளாட்டுத்தனம், ஒழுங்காக கன்சியூம் பண்ணுறதில்ல, மிராக்கிள் மாஸ்க் ஒழுங்காக அப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு. பட் ஒரு சர்டன் டைமில் என்னுடைய ஸ்கினை பார்க்க எனக்கே ரொம்ப ஓரிட்டாக இருந்துச்சு. ஏன் தேங்க்யூ பவித்ரா. ஸோ ஏன் என்னுடைய ஸ்கின் இப்படி இருக்குது, எனக்கு என்ன ப்ராப்ளம், எனக்கு பாடியில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு வந்துட்டு மென்ஸ்ட்ரலும் வந்துட்டு ரெகுலராக கரெக்டாக வராது, எனக்கு ரொம்ப இரெகுலராக தான் வரும். ஸோ மேபி அதனாலயா என்ன ப்ராப்ளம் என்னுடைய ஸ்கின்க்கு எனக்கு தெரியவே இல்லை. அப்போல்லாம் ஆல்ரெடி சேஃப்ரோஸ் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் கன்சியூம் பண்ணுறதில்ல, ஒழுங்காக கன்சியூம் பண்ணுறதில்ல, கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. எங்கள் அக்கா சொன்னது எதுவுமே நான் கைட் பண்ணல. தோணுனா போடுவேன், இல்லாட்டி மலர்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்கினை நான் ஒழுங்காக டேக்கே பண்ணிக்கல. பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்துட்டு எனக்கு ஏன் நம்மளுடைய ஸ்கின் இப்படி இருக்குது, ஏன் இவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குது, எனக்கே என்னுடைய ஸ்கின் பார்க்க பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன் இவ்வளோ பிம்பிள்ஸாக இருக்குது, ஏன் இவ்வளோ பிம்பிள்ஸ் வருது, எதுக்காக எனக்கு பிம்பிள்ஸ் வருது? பிகாஸ் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த ப்ராப்ளம் இல்லை. பிம்பிள்ஸ் இந்த மாதிரி நான் முதல்ல காமிச்ச மாதிரி அந்த ஸ்கின் இஷ்யூஸ் யாருக்குமே இல்லை. அப்புறம் ஏன் என்னுடைய ஸ்கின் இவ்வளோ பிம்பிள்ஸாக வருது, ஏன் அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இனிஷியேட்டிவ் எடுத்தேன். இனிஷியேட்டிவ் எடுத்து ஓகே நம்ம கரெக்டாக கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக மிராக்கிள் மாஸ்க் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று, பிஃபோர் டின்னர் ஒன்று எடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மார்னிங் 2, பிஃபோர் டின்னர், பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் 2, பிஃபோர் டின்னர் 2 எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் அந்த 2 தான் நான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன். பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், பிஃபோர் டின்னர். மிராக்கிள் மாஸ்க் ஒரு நாளைக்கு 2 times நான் யூஸ் பண்ணுவேன். ஈவன் நான் வாஷ் பண்ணுறதே இதில் தான். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஸ்கின்ல அவ்வளோ சேஞ்சஸ் இருந்துச்சு. நானே வாலண்டியராக வந்துட்டு என்னுடைய டெஸ்டிமோனியல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இது கண்டிப்பாக ஒரு பிக் டெஸ்டிமோனியலாக இருக்கும் அப்படின்னு. இன்னொன்று வந்து இது வந்துட்டு டெஸ்டிமோனியல் பிஃபோர் ஆஃப்டரோட அந்த ஒரு ஹேபிட். ஹவு மச் இஸ் Saffron chewable candy வந்துட்டு 150 ringgit, Miracle Mask வந்து 60 ringgit. ஸோ கரண்ட்லி மிராக்கிள் மாஸ்க் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. ஓகே, சூன் அவைலபிள் ஆயிரும். இது வந்துட்டு வெரி 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 லிமிட்டட் ஸ்டாக்ல இருக்குது. ஸோ ஓகே, பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் நம்மளுடைய ஸ்கின் ஓகேவாயிடுச்சு. அதை தவிர்த்து அதில் ஒரு நல்லது அப்படின்னா அந்த ஹேபிட், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஹேபிட், அது நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்ல. ஸோ அது நம்ம கூட எனக்குள்ளே சேஞ்ச் ஆகணுச்சு. நான் மலாஸ்ல அப்படின்றதுல நோ, ஐ ஹாவ் டு டேக் கேர் அப்படின்றது வந்துச்சு. அதுதான் முக்கிய காரணமே இந்த சேஞ்சஸ்க்கு. பழைய உள்ள பிம்பிள்ஸ், கொஞ்சம் வேர்ஸ்டான ஸ்கின் இஷ்யூஸ்க்கும் இப்போ என்னுடைய ஸ்கின் கிளியராக இருக்கிறதுக்கும். ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்துட்டு இது ஒன்று வந்திருக்கும், இது ஒன்று வந்ததுக்கே நான் அவ்வளோ ஒரீட் பண்ணேன். இன்னும் அது பிம்பிள்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் வீட்டு ரெனோவேஷன் ப்ளஸ் வீடு ஃபுல்லாக மண், இந்த டைல்ஸ்லாம் போடும்போது கூட எனக்கு ஸ்கின் இஷ்யூஸ் எதுவுமே வரல. பட் இந்த பிளாஸ்டிக் ஷ்லிங் போடுறப்போ இந்த பிளாஸ்டிக் ஷ்லிங் வந்துட்டு ஃபைபர் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க மாமா. ஸோ அது ஃபைபர்னால நம்மளுக்கு ஒத்துக்காது. சில பேர்த்தோட ஸ்கின்க்கு வந்துட்டு அது ஒத்துக்காது, கையில் கூட எங்கேயுமே நம்மளுக்கு ஒத்துக்காது. அதனால வந்தது
இதுக்கே நான் ரொம்ப ஒரிட்டு. இது ஆக்சுவலி அன்றைக்கி வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் ஒரு லைஃப்பில் காமிச்சு சொன்னப்போ அது வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இது அமுங்கிக்கிட்டு இருக்கு, அப்படியே ஃபேட் ஆகுது. ஓகே, ஹாய் பிரியா, ஹாய் டியர். ஸோ எஸ், நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு உங்களுடைய ஹேபிட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மலாஸ்லாம் நம்மளுடைய முடியை டேக் கேர் பண்ணிக்கிறது, நம்மளுடைய ஹேர் கேர், ஓகே, நம்மளுடைய ஸ்கின் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறது, நம்ம பாடி நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் மலாஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்மளுக்கே ஃபீல் ஆகி நம்ம வந்துட்டு நோ ஐ ஹேவ் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் ஆகுறப்போ, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுடைய ஸ்கின், உங்களுடைய ஹேர், உங்களுடைய பாடி எல்லாமே. மலாஸ்லாம் ஆமாம், நான் மலாஸ் லாஸ்ட் டைம் நானே வந்துட்டு மேமாங் மலாஸ்லா அந்த மாதிரி தான். பட் இப்போ தான் வந்துட்டு நோ ஐ ஹேவ் டு ராஜி. நான் ராஜினா நான் செய்யணும், இல்லைன்னா என்னுடைய ஸ்கின் வந்துட்டு என்னுடைய ஹெல்த்தி ஸ்கின், என்னுடைய ஹெல்த்தி பாடி, என்னுடைய எல்லாமே வந்துட்டு அவ்வளோதான் போயிடும். நோ ஐ ஹேவ் டுன்னு சொல்லி நானே ராஜினா இருந்து செய்கிறப்ப தான் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் ஓகே, நீங்கள் மல்லாஸ்லாம் ஒன்றுமே படாமல் நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சிருச்சு, ஓகே, நீங்கள் சேஞ்சஸ் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜின்லா. ஆமாம், முன்ன மாலாஸ்லாம் இப்போ ராஜின்லா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் எது இந்த மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் வந்தாலே அது ஒரு மாதிரி அப்படியே கஷ்டமாக இருக்கும். நான் போன லைஃப்பில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருக்கு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகிற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இது இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் மிராக்கிள் மாஸ்டர் அப்போ இந்த இடத்துல மட்டும் போட்டுட்டு படுத்துருவேன். கொஞ்ச நாள் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வந்துட்டு சீக்கிரமாக ஃபேட் ஆகுது. சக்கேட்லாம் சோஃபா சக்கேட்ல. ஆமாம், நான் சக்கேட் தான். எப்போனா எக்ஸசைஸ் செய்கிறப்போ, ஒர்க் அவுட் செய்கிறப்போ, ஐயோ அன்னாலும் ஒரு 1 hour ஒர்க் அவுட் செய்கிறப்போ வலிக்கும். அதுவும் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறப்போ உண்மையுமே சக்கேட்டில் தான். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். ஸோ இந்த மாலாஸ்லா, ராஜின்லா, சக்கேட்லா இது எல்லாமே என்னுடைய லைஃப்பில் இருக்குது. ஓகே, ஸோ மீன்வைல் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் வை நீங்கள் ஒரு வாட்டி அதை சேஞ்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய லுக் நீங்கள் மாற்றணும். சில பேர் வந்துட்டு பரவாயில்ல அப்படி சொல்லி விட்டுருவாங்க. அதை தவிர்த்து வந்துட்டு நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது உங்களுக்குள்ளேயே நிறைய நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அதுவும் நார்மல் தான். நான் எல்லாத்துலேயும் லா நல்லா இருக்குது. ஸோ அண்ணே எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்களுடைய ஒர்க்லாம் எப்படி போகுது? ஹாய் பிரியா, விஜய். ஸோ நம்ம லைஃப்பில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாரும் மறக்காமல் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். குட்ல ஓகே, சாப்பிட்டீங்களாண்ணே? சுடா மக்கன்லா. ஓகே, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? இதுக்கும் பின்னாடி போட்டு வரும். குட் ஈவினிங் டுடே லேட். அதான் நான் பார்த்தேன் சுடா மக்கன்லா டுடே லேட்டாக. அதான் நான் பார்த்தேன் என்ன வேணும் பிரியா விஜய் காணுமே அப்படின்னு. இன்னைக்கு லேட்டாக தான் வந்திருக்கீங்க. இப்போ சாப்பாடு இருக்குது பாருங்க. ஓகே, இருக்கு பாகோஸ்லாம். உங்கள் ஒர்க்லாம் எப்படி போகுதுண்ணே? இதுக்கும் பின்னாடி ஒரு லா வரும். இன்னும் சங்கம்பல நான் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக லா. என்ன கேம் இல்லடியா. நான் என்னுடைய ஜேர்னி வித் சேஃப்ரோஸ்
அப்புறம் நான் எப்படி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படி நான் எவ்வளோ மலாஸ் சாரி நான் எவ்வளோ மலாஸ்லாம் அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, பாக்ஸே இல்லையா இன்னைக்கு, பாக்ஸுக்குள்ளே நான் இன்னும் எடுத்துகிட்டு வரல. ஓகேங்களா, ஓகேங்க வந்து அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு லாக்டவுனில் சைனீஸ் ஃபுட் சாப்பிட்டு, அதனால் இன்றைக்கி சைனீஸ் ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டு அப்பாவுக்கு கொடுத்தோம். அதுதான் அப்பா இப்போ தான் வெளியேந்து வராரு. ஸோ சாப்பாடு இருக்கு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஒர்க் எப்படி போகுது? ஓகே, ஸோ எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ other than that, what else? உங்களுக்கு நான் வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் என்ன எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். other than that, what okay work ஓகேலாம் ஓகேண்ணே. ஆக்சுவலி வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நான் முருகன் பாட்டை ஓப்பன் பண்ணி லைவ் செஞ்சேன். ஆனால் லைஃப் என்ன வந்துச்சுன்னு தெரியல, லைஃப் ஏண்ட் ஆயிடுச்சு. அது என்னமோ அப்படியே அவ்வளோ நேரம் அங்கே மேலே இருக்காங்க. முடியல, அது ஒரு சாரி வாங்கணும், அங்கேயே தைக்க கொடுத்துருவேன். சென்னை சில்க் நாளைக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் முருகன் பாட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே லைஃப் வந்துட்டு ஜாம் ஆயிடுச்சு, டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு லைஃப் வரவே முடியல, ஏனே தெரில. அது லைன் அப்படியே லோடிங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒய்ஃபை செக் பண்ணுறேன், ஒய்ஃபை நல்லா தான் இருக்குது. டாட்டாவை செக் பண்ணுறேன், டாட்டாவும் நல்லா தான் இருந்துச்சு. மேபி அந்த காற்று மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலயா என்னன்னு தெரியல. இது மார்னிங் என்னுடைய சோக கதை. திஸ் இஸ் த சோக கதை. ஹாய், யார அது வரைக்கும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறீங்க. அவங்க நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க, மாஸ்கோடு வந்துருக்காங்க. ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். மெயின் வாய் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க, அவங்களெல்லாம் போர் அடிக்க விட்றாதீங்க. அவங்களாம் போர் அடித்து கிளம்புற மாதிரி வச்சுக்காதீங்க. என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருங்க. சங்கபாலன் அண்ணன் வந்துட்டு லா 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 லாலே ஆரம்பிச்சாரு. நீங்களும் ஏதாவது சொன்னீங்கன்னா ஒரு லா லா லாலே. கேம் இது? கேமே இல்லை. அப்புறம் நான் சும்மா என்னோட கதையை சொல்லிட்டு இருந்தேன். ஹலோ எவ்ரிபடி, எல்லாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. ஜோஜோ வாந்தி எடுக்கிறானா, என்னாச்சுன்னு தெரியல. ஹலோ, என்ன ஒரே லாலாலாவா ஓடிட்டு இருக்கு, என்னது இது என்னன்னு தெரியல. ஹாய் முத்துவா? யார் முத்து? ஏதாச்சும் சொல்லுங்க, நம்ம பேசலாம். நான் குளிக்கலான்னு மாஸ்க்லாம் போட்டுட்டு உக்காந்துருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து இப்படி வந்து உக்கார சொல்லிட்டாங்க. ஜோஜோவா? ஜோஜோ 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 இங்க வாயேன். ஜோஜோ இங்க கூப்பிடுறாங்க பாரு. அவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான், ஏன் அப்படி பண்றானே தெரியல. ஜோஜோ ஜோஜோ அங்க பாரு, அங்க பாரு. ஜோஜோ ஜோஜோ அங்க பாரு. ஜோஜோ இங்க 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 கோடாரு இருக்கு. ஜோஜோ தூக்கி தோ. ஜோஜோ அழகா இருக்கான், நேற்று தான் குளிச்சான், நல்லா அழகா இருக்கான்.
இப்போ நான் அவனை கொஞ்சம் பொய் சொல்லி கூப்பிட்டேன், அதனால அவன் கடுப்பாயிட்டான். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அக்கா மாஸ்க் போட்டுருங்க பாரு. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா? லஞ்ச் இல்லை, டின்னர் எடுத்துட்டிங்களா? சொல்லுங்கள். ஏன் எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? என் கூட பேச மாட்டேங்கிறீங்களா யாரும்? சொல்லுங்க. இவன் சொல்றது உண்மையா? என் கூட யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஒன்றை சொல்லியிருக்காங்க பாரு. ஒன்னை அங்கே அங்கே தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே பாரு ஐயாக்கு லைக் வருது. லைக் ஜோஜோ சொல்லி லைக் 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 ஷேர் பண்ணுங்க. சரி, நம்ம என்ன இன்னைக்கு கேம் வைக்கலாம்? என்ன பண்ணலாம் இன்னைக்கு சொல்லுங்க சீக்கிரம். உங்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. அங்கே என்னமோ வேலையாக போயிட்டாங்க. எங்கே போனாங்க கையில் எனக்கு போனாங்க. ஹாய் ஹலோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களா, ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஹாய் அக்கா, ஹலோ. நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? ஏதாச்சும் கேளுங்க இன்ட்ரெஸ்டிங்காக. ஓகே, நான் வந்து இப்போ கொண்டாடத்துக்கு முன்னுக்கு ரோஷினி அக்கா இருக்காங்களே, அவங்க நந்தா அலிஷா பூலா, அது எங்கள் ஃபவுண்ட்ரு. அவங்க இங்கே கமெண்ட் பண்ணுறாங்களே ஃபவுண்ட்ரு, அதனால தான் நான் அவங்க பேர் வந்துச்சு. ஜெஃபெரி இருக்குல்ல, அதில் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்ன கேள்வின்னா யோசிக்கிறேன். பட்டு போன்ற சட்டை போட்டவனுக்கு பட்டு சட்டை போட்டவனுக்கு உடம்பெல்லாம் பொற்காசுகளா ஏதோ ஒரு காசுகள். பட்டு போட்ட சட்டை அவனுக்கு சில்வர் என்னது அந்த காசுகள் அப்படின்னாங்க. அது என்ன அப்படின்னு ஒரு வீடியோ கதை கேட்டாங்க. நீங்களா சொல்லுங்க. நான் ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட்டு கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு நான் தெரியுமா சொல்லுங்க. பட்டு போன சட்டையை போட்டு அவன் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட்டு சட்டை போட்டவனுக்கு உடம்பெல்லாம் வெள்ளி காசு. ஆமாம், பிரியாக்கு அக்கா சொல்லிட்டாங்க. பட்டு சட்டை போட்டவனுக்கு உடம்பெல்லாம் வெள்ளி காசு. அவன் யார் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, அவன் யார்? உங்கள் ஆளுக்கு அவனை தெரியுமா? அவனை என்ன பண்ண பார்த்துருக்கீங்களா? அவங்க எனக்கு இது க்ளூ வேறு கொடுத்தாங்க. இது எல்லா வீட்டிலையும் இருக்கும்னு சொன்னாங்க. எல்லா வீட்டு கிச்சன்லேயும் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹாய் அம்மா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பிரியா வித்யாக்கா சொல்லுங்க. பட்டு போன்ற சட்டையை போட்ட எனக்கு உடம்பெல்லாம் வெள்ளி காசு. அவன் யார்? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சிரிக்கிறீங்க. பிரியா வித்யாக்கா சிரிக்கிறீங்க. சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. பவாங் இல்லை, இது எல்லாரும் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கும்னு க்ளூ கொடுத்தாங்க. அவங்க ஆன்சர் எனக்கு தெரியும், ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட்டு போன்ற சட்டை போட்டவனுக்கு உடம்பெல்லாம் வெள்ளி காசு. இதோ இந்த மூக்கு எல்லாம் வெள்ளி காசு, அந்த மாதிரி. சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? இல்லை க்ளூ வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் போடுங்க. மணி 8:50. பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள்.
நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க. நான் போய் சக்கு சக்குன்னு குளிச்சுடுவேன். நான் குளிச்சுடுவேன். இந்த மாஸ்க்கு நான் போட்டேன் இப்போ தான். குழு வந்து எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்குமா. அதுவும் இந்தியன் வீட்டு கிச்சனில் கண்டிப்பாக இது இருக்குமா. குசினிலிருந்து இது என்ன? பட்டு போன்ற சட்டை போட்டவனுக்கு உடம்பெல்லாம் வெள்ளிக்காசு வெள்ளிக்காசு. சொல்லுங்க என்ன காசா? என்ன காசு இல்லை. அவன் யார்? அவன் பட்டு சட்டை போட்டிருக்கானா, வெள்ளி காசு இருக்கான் உடம்புல. அவன் யார்? உப்பு இல்லை, மஞ்சள் இல்லை. அவன் பட்டு சட்டை போட்டிருக்கான், அவன் உடம்புலலாம் வெள்ளி காசு இருக்கான். அவன் யார்? அவன் யார் சொல்லுங்க. जो பேலன்ஸ் பண்ணோம். பாவம் பூத்தே இல்லை, பாவம் மேராவும் இல்லை. நானும் பேலன்ஸிங் பண்ணுறேன். சொல்லிட்டு தெரியலையா? எல்லாருக்கும் தெரியலையா? கிவா பண்ணுறீங்களோ? கிவாப்பா கிவா பண்ணக்கூடாது. அப்படிதான் எல்லாருக்கும் தெரியலையான்னு சொல்லிடலாமா? தெரியலையா யாருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தெரியுமா? தெரியும். ஒரே ஒருத்தவங்க தான் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்களாம் ட்ரை பண்ண போறீங்களா? இல்லை தெரியலையா? உப்பு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அவனை உப்பு இஸ் தப்பு. வேற என்ன சொல்லுங்க. சரி நான் சொல்லிடுவா? சொல்லிடுறேன். அது வந்து காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா, ட்ராய் சில்லி, சில்லி கறி. ஆயா மாசா சில்லி கறிங்க இருக்கும்ல, சில்லி கறி. அதுதான் அதுதான். ஏன்னா அது உடம்புக்குள்ள அது சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல, அது வெளியே அழகாக இருக்கும், சில்க் மாதிரி இருக்கும் அழகா. உள்ளே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல, குண்டு குண்டா. அதான். ஓகே, வேறு கேள்வி நீங்கள் ஏதாச்சும் கேள்வி சொல்லுங்களா? நீங்களும் கேள்வி. இவங்க வர்ற வரைக்கும் எங்கே போனாங்கன்னே தெரில. நீங்கள் கோவப்படக்கூடாது. இது ஒரு ஜெனரல் நாலேஜ். இது ஈஸியான பிரச்சனை. நான் க்ளூ கொடுத்தேன் பாருங்கள். பிரியா விக்கி அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்கே வேறு யாரும் இருக்கீங்க? அது எப்படி சில்வர் கலரில் இருக்கும்? இது சில்வர் வெள்ளி காசுக்கு வெள்ளி காசு. இது வந்து ஒரு பழமொழி. நான் தயாரிக்கல இந்த பழமொழியை, பாட்டி தாத்தா தயாரிச்சாங்க. நீங்க சண்டை போடக்கூடாது. ஹாய் மினியடி. ஹாய் மினியடியா. ஹாய். இது ஒரு பழமொழியை நம்ம பதில் சொல்லணும், ஆரம்பிச்சிக்கூடாது. நீங்களும் ஏதாச்சும் பழமொழி செய்யணும், உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி. எனக்கே நானே அவங்க லைஃப்பில் பார்த்து தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரியும் ஒரு லைஃபு, இந்த மாதிரியும் ஒரு பழமொழி இருக்குதா அப்படின்னு. நன்றி நன்றி. வேறு ஏதாச்சும் கேள்வி இல்லை, பழமொழி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நன்றி. வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? வேறு ஏதாச்சும் பழமொழி கிட்ட நீங்களும் ஏதாச்சும் ஸ்டாக் வச்சுருக்கீங்களா? பழமொழி ஸ்டாக்கு, பழமொழி, புதுமொழி தான் ஏதாச்சும் ஸ்டாக் இருக்கா உங்ககிட்ட? ஏதாச்சும் ஃபன் கேள்வி ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள், நம்ம கேட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஆன்சரை. ஃபன்னாக இருக்கும். இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, மாட்டிக்கிட்டீங்க. என்ன எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறேன்? இவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. நான் இங்கே ஃபேன் கரெக்டாக இங்கே உட்காந்துருக்கேன். காஞ்சிடுச்சு. வாட் ஆன்சர்? சில்லி கரை, காஞ்ச மிளகா, ட்ரை சில்லி.
நான் வந்து முதல்ல அவங்க லைஃப்பில் கேட்டாங்க அதே கேள்வி நான் இங்கே வந்து கேட்டேன். அதே மாதிரி இந்த நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் கேட்கணும். ஆமாம், இன்னைக்கு நம்ம தளபதி பர்த்டே. யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டீங்க சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தளபதி பர்த்டே அன்றைக்கி உங்கள் யாருக்காச்சும் பர்த்டே இருக்கா? நீங்களும் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வந்தாச்சு. ஹாய் டிவைன். இவங்களுக்கு நான் கேட்டால் வரேன் அப்படின்றாங்க, ஆனால் ஆடியே காணும். நம்ம ஏதாச்சும் கேம் விளாடலாமா இன்னைக்கு? சரி, நான் வந்ததுக்காக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். கொண்டாடிடுங்க, யோசிக்கிறேன் கேட்பேன் நான். சரி, நம்ம ரிடல்ஸ் தர்றேன். ரிடல்ஸ் தரும். அது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. என்னையும் இந்த டைலாக் சொல்ல வச்சுட்டாங்க. நம்ம ரிடல்ஸ் தரும். ஓகே, ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் வந்து ஃபார்ம் 4 படிக்கிறேன். சீக்கிரம் வாங்க ப்ரோ, மெதுவாக நடந்து போறீங்க. ராய்ச்சினி சொல்லிட்டேன், நான் 2 வாட்டி சொல்லிட்டேன். அவங்க இன்னும் வாட் ஆன்சர்னு கேட்குறாங்கன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணல. நம்ம பேசினது அவங்க வந்து கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணியே கேட்கல. வீட்டிலேயே இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்னா அப்படின்னா ஃபார்ம் 4னா எனக்கு 16 இயர்ஸ் ஓல்டு. இந்தியாவில் எந்த கிளாஸ்ன்னு தெரியலையே. நாலாவது கிளாஸோ? இல்லை 10ஆம் கிளாஸ். 10ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? 16 இயர்ஸ் ஓல்ட்னா நீங்கள் ஒரு ஃபுல் லைஃப் போடுங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். என்னையும் நம்பி பிரியா விஜய் நீங்கள் 10 போட்டிருக்கீங்க, ஆனால் டிவைன் அக்கா வந்து 12th கிளாஸ்ன்னு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து 16 இயர்ஸ் ஓல்டு. 16னா 12th கிளாஸ். ஓ 12th கிளாஸா? 12th கிளாஸா? அப்போ சொல்ல 12th தான், 16 தான். அப்போ 16 இயர்ஸ்லேயே அங்கே வந்து படிப்பு முடிஞ்சிடும் போல். இங்கே வந்து எனக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அடுத்த வருஷம் தான் எனக்கு கிளாஸ் ஸ்கூல் முடியும். ஆமாம், நான் எப்படி இப்படி நின்றுட்டு இருக்கா? அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஃபுல் லைஃப் போடுங்க, செம்ம ஃபன்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல் லைஃபா? ஃபுல் லைஃப் நானே வரலாம். ஓ, அப்போ செய்யுங்க இன்னைக்கு. இல்லை நான் குளிக்கிறோம். நான் என் மாஸ்க்கு வந்து காஞ்சி கருவாலாம் ஆயிடுச்சு. நான் இங்கே நின்று நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்க. ஸ்கூலிங் 16 இயர்ஸ்லேயே முடிஞ்சிடுமா? நான் அங்கேயே வரேன், 1 வருஷம் கம்மியாக இருக்கு. ஆக்சுவலி 11. ஐயோ என்ன குழம்புறனே. 12, 10, 11 சொல்கிறீங்க. 15னா 10 இங்கே. அப்போ வந்து 16னா 11ஆ? நானே கூகுள் பண்ணுறேன். சரி, நான் போகிறதுக்கு முன்னுக்கு நான் இப்போ கிளம்ப போகிறேன். உங்கள் ஆள் வந்துட்டாங்க, நான் கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் எங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு வயசான தாத்தா ரொம்ப வயசாகி இறந்துட்டாராம். ஆனால் அவர் இறக்கும்போது அவருக்கு வந்து 25 வயசு தான் ஆகுதான். அவரோட வயசு வந்து 25 தான் இறக்கும்போது. ஆனால் வயசான தாத்தா அவர்
எப்படி முடியும் சொல்லுங்க? அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு 25, ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப வயசான தாத்தா. அது எப்படி முடியும்? யோசிச்சு நீங்கள் சொல்லுங்கள் இவங்கக்கிட்ட. நான் வந்து அப்புறம் நான் கேட்ச் அப் பண்ணிக்கிறேன். ஓகே பாய், நான் திரும்பி வரேன். போங்க, சீக்கிரம் போங்க, மக்கள் வெயிட் பண்ணுறாங்களே. ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, உங்கள் ஃபேன்ஸ்லாம். Leap years born. ஐயோ, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா. Yes dear, correct. Okay. So அடுத்தது என்ன? கண்டுபிடி விளையாடலாமா? ரெடியா? ஆமா, பிரியா விஜய் நேற்று கண்டுபிடி விளையாடலாம் சொன்னீங்க. நானும் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆனால் நீங்கள் வரல. மொத்தம் நான் 3 கேம் விளையாண்டேன். கண்டுபிடி 3 ஐட்டம்ஸ் வச்சு விளையாண்டேன். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணவே இல்லை. என்னாச்சு? எஸ், ஓகே. ஸோ மீன்வால் நம்ம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கு? கண்டுபிடி. ஓ ஓகே டியர். இன்னைக்கு என்ன ஸ்டாரி? இன்னைக்கு வந்துட்டு கண்டுபிடி பாக்ஸுக்குள்ள. ஹாய் மகாலட்சுமி. ஹாய். Sorry, hi. Okay, chocolate. Eatables. No. இல்லை. Eatables இல்லை. கண்டுபிடிங்க. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடிங்க. Chips. No, தப்பு. சொல்லுங்க. ஸ்டேஷனரி. நோ, திங்ஸ். ஆமாம், திங்ஸ் தான். ஓகேவா லைனு? ஃபேஸ்புக் ஓகேவா? செஃப்ரோஸ் கேண்டி பாக்ஸ் தப்பு. வேற இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடிங்க. சிப்ஸு தப்பு, சாக்லேட் தப்பு. வேற மெயின்வாய் நம்ம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பாடி லோஷன் இல்லை. அகர்பத்தி இல்லை. விளக்கு தப்பு. சாண்டல் தப்பு. தப்பு. திங்க் பண்ணுங்க. க்ளூ. ஓகே, க்ளூ என்னன்னா இது ஒரு திங்ஸ் தான். இது வந்துட்டு கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க.
காசு தப்பு. கண்டிப்பா மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க. கிளாஸ்வேர் இல்லை, தப்பு. யூஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் பாய்ப்பீங்க, உங்களுக்கு அது சில நேரத்தில் தேவைப்படும். பொட்டு தப்பு. ஹோம் தப்பு. காஜல் தப்பு. லிப்ஸ்டிக் தப்பு. சொல்லுங்க. மெயின்வா நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேஃப்டி பின் தப்பு. ஓகே, சந்திரா எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஹாய் டியர் சந்திரா எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓகே, நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு இவ்வளோ சீக்கிரமா. இதை நான் எதிர்பார்க்கல. மீனா கப்பா கோடாலி தைலம். சும்மா சொன்னேக்கா. நீங்க சும்மா சொல்றதெல்லாம் சிறுக்குன்னு சொல்றீங்க. ஸோ இதுதான், இது எப்போதுமே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, குட், வெரி குட். பிரியா விஜய், இது இந்தியாவில் இருக்கா? எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். இது இந்தியாவில் இருக்கா? பிகாஸ் ஐம் ஆல்வேஸ் யூஸிங். ஆமாவா? நானும் தான். எனக்கு வந்துட்டு ரொம்ப தலைவலிக்கும். ஸோ தலைவலிச்சா ரொம்பனா அன்னாடலாம் இல்லை, எப்பயாவது எனக்கு வலிச்சா ரொம்ப வலிக்கும். அப்போ எனக்கு இது தேவைப்படும். எஸ் இருக்கு. இருக்கு. இதுதான் கிஃப்ட் இருக்காக்கா? இல்லை, இது ஃபன் கேம், கிஃப்ட் கேம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விளையாடலாமா? ரெடியா? நெக்ஸ்ட் கேம்க்கு ரெடியா? என்னடா? ஏயா? டோன்ட் கோ அவுட் ஜோஜோ. ஃபீல் பெட்டர். ஆமாம், ஃபீல் பெட்டர். லோகேஸ்வரி, நோ. ஏன் நோ அனுப்பியிருக்கீங்க? வேணாம். ஏன் போறீங்க? நீங்கள் தானே அவங்க அன்னைக்கு லைஃப்பில் கூட நீங்கள் தானே வந்தீங்க. ஓகே, ஸ்டார்ட். ஓகே, லைக் ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ மறக்காம நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்கு? அதே பாக்ஸ் தான், ஆனால் வேற ஐட்டம். என்ன இருக்கு? தேங்க்யூ டியாலோகி. சரி, என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்வீட் தப்பு. தெரியலையே. ட்ரை பண்ணுங்க. என்ன இருக்கு? ட்ரை பண்ணுங்க. மெயின்வைல் நீங்க தான் வச்சீங்க. நான் தான் வச்சேன். உங்களை கெஸ் பண்ண சொல்றேன். உங்களை கெஸ் பண்ண சொன்னேன். நீங்க தான் கெஸ் பண்ணணும். அப்பதான் ஃபன்னா இருக்கும். க்ளூ. ஓகே, இது வந்துட்டு சாப்பாடு பொருள் இல்லை, திங்ஸ் தான். யூஸ்ஃபுல் திங்ஸ். வைரம் இல்லை.
மூக்குத்தி தப்பு. சாக்லேட் தப்பு. பீன்ஸ் தப்பு. சிப்ஸ் தப்பு. ட்ரை பண்ணுங்க. லோஷன் தப்பு. வெஜிடபிள் தப்பு. கோம் தப்பு. யூஸ்ஃபுல் திங்ஸ் தான். திங்க் பண்ணுங்க. மீன்வா நம்ம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துலையும் நான் சொல்கிறது என்னென்னா, மிராக்கிள் மாஸ்காப் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது முன்னுக்கு நம்மளுக்கு ஒரு என்கொயரி அனுப்பிடுங்க. அண்ட் தென் நம்மளோட செவரல் சியூபிள் கேண்டி இஸ் வெரி 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 லிமிட்டட் தான். எவ்வளோ சீக்கிரம் க்ராப் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ராப் பண்ணிக்கோங்க. தட்டு பெருசாக இருக்கும் இல்லையா, சின்ன தட்டு இருக்குது ஆனால் இல்லை, தப்பு. ஸ்பூன்ஸ் தப்பு. ஃபாக் தப்பு. கமான் திங்க் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடி கண்டுபிடி. என்ன இருக்கு? என்ன அமைதியாயிட்டீங்க? சாஃப்ரோஸ் தப்பு. கமான் கெஸ் பண்ணுங்க. ஏன் இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க? நோ, தப்பாச்சே. விளக்கு தப்பு. விளக்கு இல்லை. சாஃப்ரோஸ் ஹவ் மச்? சாஃப்ரோஸ் சியூபிள் கேண்டி வந்துட்டு அண்டர் 50 ringgit. RM under 50. Normal price under 50. Nail polish தப்பு. ஓகே, ரெண்டாவது க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எமர்ஜென்சி யூஸ்ஃபுல் திங்ஸ். எமர்ஜென்சி யூஸ்ஃபுல் திங்ஸ். திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. என்னவா இருக்கும்? இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடிங்க. ஐயா ஜோஜோ, தப்பு. பேண்டேஜ் தப்பு. செகண்ட் க்ளூ தான் இந்தியா கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் க்ளூ வந்துட்டு இது வந்து சாப்பாடு இல்லை, இது திங்ஸ், யூஸ்ஃபுல் திங்ஸ். ரெண்டாவது க்ளூ வந்துட்டு எமர்ஜென்சி யூஸ்ஃபுல் திங்ஸ். எமர்ஜென்சி. திங்க் பண்ணுங்க. ஹாய் டியானுதவா, வாட் இந்தியா. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடி. இது ஒரு ஃபன் கேம். இல்லை டியா, தப்பு. கண்டுபிடிங்க. கமான், என்ன அமைதியாயிட்டீங்க? என்ன இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் க்ளூ வந்துட்டு என்னன்னா, இது சாப்பாடு ஐட்டம்ஸில் யூஸ்ஃபுல் திங்ஸ். செகண்ட் க்ளூ வந்துட்டு எமர்ஜென்சி யூஸ்ஃபுல் திங்ஸ்.
தைலம் தப்பு. மௌன தைலம் கொடுத்தேன். ஐலைனர் தப்பு. டார்ச் லைட் தப்பு. ஃபேஸ் மாஸ்க் தப்பு. ஹேண்ட் சானிடைசர் தப்பு. ஹூக் தப்பு. சாரி தப்பு. பின் தப்பு. கிளாஸ் பின் தப்பு. இன்ஹேலர் தப்பு. கத்திரிக்காய் தப்பு. பெனடால் தப்பு. ஆக்டிஃபாஸ்ட் பெனடால் தப்பு. லிப்டன் தப்பு. குட் குட். பட் இந்த மாதிரி தான் தப்பு. இன்னும் ட்ரை பண்ணுங்க. லெமன் தப்பு. நைஃப் தப்பு. நைஃப் இல்லை. மஞ்சள் தப்பு. கொஸ்டின் ப்ளீஸ். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடி. அதுதான் இன்னைக்கு கேம். ஸோ க்ளூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளூ வந்துட்டு இது சாப்பாடு ஐட்டம்ஸ் இல்லை, ஒரு யூஸ்ஃபுல் திங்ஸ். செகண்ட் ஐட்டம் எமர்ஜென்சி யூஸ்ஃபுல் திங்ஸ். பூகம் தப்பு. பொட்டு பாக்ஸ் தப்பு. குண்டேன் தப்பு. சில்லி பவுடர் தப்பு. கீஸ் தப்பு. பெப்பர் ஸ்ப்ரே தப்பு. சென்ச்சுரி பேக்ஸ் தப்பு. லைட்டர் தப்பு. கையுமணிஸ் தப்பு. கேண்டி தப்பு. லைட்டர் தப்பு. நைஃப் தப்பு. இன்னும் திங்க் பண்ணுங்க. ஸ்பூன் இன்னும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஷார்ப்னர் தப்பு. பீஸ் ஆஃப் லிப்பாட் தப்பு. ஃபாக் தப்பு. என்ன இருக்கும் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு பாய்க்கிறது? சேஃப்டி பின்ஸ் தப்பு. ஷ்ரீங் தப்பு. கம் தப்பு. லீலேன் தப்பு. என்ன கேள்வி? இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடி. அதுதான் இன்னைக்குள்ள கேள்வி. உபகுனி தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ளூ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஜமால திங்ஸ் தான். செகண்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யூஸ்ஃபுல் திங்ஸ். napkins தப்பு. காம்பேக்ட் மிரர் தப்பு. சாக்கெட் தப்பு. யூஎஸ்பி கேபிள் தப்பு. பேட்டரி தப்பு. பவர் பேங்க் தப்பு. பிளாஸ்டர் டிஷ்யூ தப்பு. வேற இன்னும் ட்ரை பண்ணுங்க. சார்ஜர் தப்பு. ஃபோன் ஹோல்டர் தப்பு. பவர் பேங்க் தப்பு. டார்ச் லைட் தப்பு. ஹோம் தப்பு. டூயிட் கித்தாஸ் தப்பு. டூயிட் ஹீலிங் தப்பு. இன்னும் ட்ரை பண்ணுங்க. இன்னும் டியோட்ரண்ட் தப்பு. பாபி பின் தப்பு. நிடல் தப்பு. ஹேண்ட்ஃபோன் தப்பு. நிடல் பன்னாங் தப்பு. ஜோஜோ டோன்ட் பைட். திங்க் பண்ணுங்க. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடி. மீன்வைல் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மெடிசன் தப்பு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தப்பு. எது லிப் பாம் தப்பு. எது சொன்னாலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். 2 க்ளூ கொடுத்துருக்கேன். எமர்ஜென்சிக்கு பாய்க்கிறது. டைகர் பாம் தப்பு. பவுடர் தப்பு. தெர்மோமீட்டர் தப்பு. மீனா கப்பா தப்பு. மீனா கப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அது வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி ஆன்சர் சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் க்ளூ வந்துட்டு யூஸ்ஃபுல் திங்ஸ், சாப்பாடு ஜாமான்ல யூஸ்ஃபுல் திங்ஸ். செகண்ட் க்ளூ வந்து எமர்ஜென்சி யூஸ்ஃபுல் திங்ஸ். இது
இது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாரும் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. ஷூ தப்பு, கம் தப்பு, ஹாட் பேக் தப்பு, ஃபெதர் தப்பு. திங்க் பண்ணுங்க. ட்ரீம் கேச்சர் தப்பு, ஹோம் தப்பு, ஐமோ தப்பு. திங்க் பண்ணுங்க. பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? இயர் ட்ராப் தப்பு, டெட்டால் தப்பு. திங்க் பண்ணுங்க. ஐமோ தப்பு. என்ன இருக்கும்? பிளாஸ்டர் தப்பு, ஆல்கஹால் ஸ்வெப் தப்பு, காஃப் மெடிசன் தப்பு, பஞ்சு தப்பு, பிளாஸ்டர் தப்பு, ரோஸ் வாட்டர் தப்பு, காட்டன் பட் தப்பு, காட்டன் தப்பு. இன்னும் 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 ட்ரை பண்ணுங்க, உங்களால் முடியும். ஹாய் ஃபௌசால், எப்படி இருக்கீங்க? கேஷ் தப்பு. திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. என்னவா இருக்கும் இந்த பாக்ஸுக்குள்ள? என்னவா இருக்கும்? இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடி கண்டுபிடி. ஹேபேக் தப்பு. இந்த பாக்ஸை பாருங்க, இந்த பாக்ஸில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். டிஷ்யூ தப்பு, சீசர் தப்பு, லட்டு தப்பு, எல்லோ மருந்து தப்பு, பேட்டரி தப்பு, பாக்கு தப்பு. இன்னும் ட்ரை பண்ணுங்க. ஸ்விங்கி தப்பு, ஸ்க்ரூ டிரைவர் தப்பு, மஞ்சீஸ் தப்பு, காம்பஸ் தப்பு. திங்க் பண்ணுங்க, இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு? இன்னும் 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 ட்ரை பண்ணுங்க. மென்டாஸ் தப்பு. மீன்வாய் நம்ம லைஃபை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வைட்டமின் தப்பு, பாட்டில் ஓப்பனர் தப்பு, கேண்டில் தப்பு, அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு? இதுதான் கேம். நல்லா இருக்கு. பேண்டேஜ் தப்பு. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? we can use நம்ம யூஸ் பண்ணுறது தான் இல்லையா? யூஸ் பண்ணுறதுனா சாப்பிட்றது இல்லை, நம்ம போட்டுக்கிறதுலாம் இல்லை. நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறது தான். சாஃப்ரோஸ் தப்பு. நெயில் பாலிஷ், நெயில் கட்டர், நெயில் பாலிஷ் ரிமூவர் தப்பு. சோப் தப்பு. திங்க் பண்ணுங்க, நல்லா யோசிங்க. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? உங்களுக்கு தெரியலையா? போய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சிப்ளிங்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்க்க சொல்லுங்கள். இதில் என்ன இருக்குது கண்டுபிடிச்சி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லுங்கள். ரப்பர் பேண்ட், சானிடைசர், நெயில் கிளிப்பர், ஃபாவா அப்படின்னா க்ளவ் தப்பு, ஹேண்ட் சானிடைசர் தப்பு, ஸ்ப்ரே தப்பு, கண்ட்ரோலர் தப்பு, வெட் டிஷ்யூ தப்பு. க்ளூ, ஃபர்ஸ்ட் க்ளூ வந்துட்டு என்னென்னா, இது வந்துட்டு சாப்பிட்ற ஜாமான்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு திங்ஸ். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ என்னென்னா, இது வந்து எமர்ஜென்சி யூஸ்ஃபுல் திங்ஸ். ரிமோட் தப்பு,
இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கிறதோ இல்லை உங்களுக்கு சாப்பிட்றதோ இல்லை. இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. தப்பு, கிறிஸ்டல் தப்பு, காட்டன் தப்பு, பிளாஸ்டிக் தப்பு. இன்னும் திங்க் பண்ணுங்க, உங்களால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. டைம் டைம். ஃப்ரெஞ்ச் ஆயில் தப்பு. ஃப்ரெஞ்ச் ஆயில் பேர் கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. பிளாஸ்டர் தப்பு. பல்ப் தப்பு. ஸ்டார்டர் பல்ப் தப்பு. ஸ்க்ரூ பல்ப் தப்பு. டெட்டால் தப்பு. டூத்பேஸ்ட் தப்பு. ஆயின்மெண்ட் தப்பு. நான் தான் சொல்லலையா, 3வது க்ளூ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பாய்க்கிறதுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்குலாம் ஒன்று நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். தப்பு. டிஷ்யூ தப்பு. டூத் ஸ்டிக் தப்பு. டார்ச் லைட் தப்பு. ஃபோன் தப்பு. திங்க் பண்ணுங்க. கேண்டில் தப்பு. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? எங்க பிரியா விஜய் காணோம்? ஜோ ரெட்டியை காணோம், டாம் பேபியை காணோம். எங்க போயிட்டீங்க எல்லாரும்? கமான், கெஸ் பண்ணுங்க. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? ரெயின் கோட் தப்பு. Okay, come again with the questions is Pravina, hi dear. Janasha, next clue dear. Okay, நான் 3 க்ளூ கொடுத்துட்டேன் dear. இது நார்மல் ஜாமா தான், 3 க்ளூ கொடுத்துட்டேன். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? கண்டுபிடி. இதுதான் கேம். ஃபர்ஸ்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ற ஜாமான், இது வந்துட்டு ஒரு திங்ஸ் தான். செகண்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யூஸ்ஃபுல் திங்ஸ். 3வது க்ளூ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் உங்கள் உடம்புக்கு போட்டுக்கிறதோ இல்லை சாப்பிட்றதோலாம் இல்லை. இது நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஐசி தப்பு. லைட்டர் தப்பு. வேற கமான், ட்ரை பண்ணுங்க. உங்களால் முடியும். உங்களால முடியும். டாஷ் தப்பு. லைட்டர் தப்பு. லைட்டர் இல்லை. நல்லா திங்க் பண்ணுங்க. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? கண்டுபிடி. திங்க் பண்ணுங்க. மீன்வாய் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் நம்மளுடைய மிராக்கிள் மாஸ்க்ராப் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ உங்களுக்கு மிராக்கிள் மாஸ்க்ராப் வேணும் அப்படின்னா என்கொயரி ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, will available very soon. பட் இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக். அண்ட் saffron chewable candy very limited ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் க்ராப் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்குமோ, அதை நீங்கள் கேட்ட மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு டிஎம் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்போம். ஹேங்கர்சீஃப் இல்லை, தப்பு. வேற திங்க் பண்ணுங்க. என்னவா இருக்கும்? லைட்டர், டார்ச் தப்பு. சொல்லுங்க, பாக்ஸுக்குள்ள என்ன? நல்லா திங்க் பண்ணுங்க. பெப்பர் ஸ்ப்ரே தப்பு.
பார்க்கலாம். எனி அதர் க்ளூ? 3 க்ளூ கொடுத்துருக்கேன் இல்லையா, வேற க்ளூ? ஓகே, இது மோஸ்ட்லி நைட் டைம் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி, ஓகே, 100% சொல்லலை, மோஸ்ட்லி நைட் டைம் யூஸ் பண்ணுறேன். பிளேட் தப்பு. திங்க் பண்ணுங்க. கேண்டில் தப்பு. சார்ஜர் லைட் தப்பு. எது சொன்னாலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. ஓகே ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்தாச்சு. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துட்டு யார் தெரியுமா சொல்லியிருக்கா? 2-3 பேர் சொல்லியிருக்கீங்க. மோகனாஸ்ரீ, பேனலிசீர் அண்ட் நம்மளுடைய பிரியா விஜய். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் mosquito repellent. இதுதான் நான் உள்ள வச்சிருந்தேன். ஸோ நைட் டைம் சொல்லியோட எல்லாரும் சீக்கிரமாக கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா சிம்பிள் பலைனா. ஸோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு கெஸ்ஸிங் கேம்? டஃப்பாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? Ada isinya di dalam. Ada. Yang tu keluarkan letak dalam bilik. இன்னைக்கு கெஸ்ஸிங் கேம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். Now see Jojo. Jojo மேலே போயிட்டானே. Jojo mana? Bilik ibu ke mana? Jojo! Jojo! Jojo அனுப்பு. ஓ ஜோஜோ தூங்குறானா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ட்ரிக்கி அப்படி. எஸ், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேம் ஸோ ஈஸி. ஆமாம், ஆனால் ஃபர்ஸ்ட் கேம் எப்படி தான் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல சீரியஸ்லி. பிகாஸ் இன்னைக்கு நான் எப்படி திங்க் பண்ணேன், இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஐட்டம்ஸை எடுப்போம் அப்படின்னு. லைக் மீனா கப்பாலாம் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் மீனா கப்பா சொல்லுவீங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் செகண்ட் ஒன் ஐ மீன் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் உங்கள் டின்னர் சாப்பிட்டீங்களா? மீன்வாய் நம்ம லைஃப்பை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இன்னைக்குள்ள கேம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு என்ஜாயபிளான டைமாக இருக்கும் அப்படின்னு. எஸ், சரி, ஓகே. இன்னைக்கு நான் லைஃப்லேருந்து போகிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டு போகிறேன், ஓகேவா? இந்த குட்டி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு இஸ்தானா மாளிகை, ஓகே, ஒரு ராஜாவோட வீடு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குவீன் அண்ட் கிங் இருக்காங்க. அவங்களுடைய பையன், அவருக்கு வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. ஐ மீன் ரொம்ப வயசுனா கல்யாண வயசு வந்துருச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டாங்க. கல்யாண வயசு கொஞ்சம் தாண்டிருச்சு. ஓகேவா, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ நாட்டிலேருந்து இளவரசிங்க, அந்த 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 ஊரோட பிரின்சஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய கிங் அண்ட் குவீன் வந்துட்டு கேட்டாங்க. பிகாஸ் இவர் தான் பெரிய ராஜா, அந்த ஓவரால் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவர் தான். ஸோ மாப்பிள்ளை கேட்டு வந்தப்போ எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜாக்கும் ராணிக்கும், ஐ மீன் அந்த கிங் அண்ட் குவீன் இருக்காங்களா அந்த பையனோட, அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். என்னடா இது, இவ்வளோ நகை இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வரேன், எங்கே வரீங்க, நான் தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கான்கர் பண்ணி வைக்கிறேன், நம்மளால் முடிஞ்சது எல்லாமே நம்ம செய்கிறோம், எல்லாத்துக்குமே செய்கிறோம், ஏன் வந்துட்டு எங்கள் பையனுக்கு மட்டும் கல்யாணமே நடக்க மாட்டுது, ஏன் இப்படி ஆகுது, ஏன் அவன் கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. அந்த மனசு வருத்தத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய அந்த ராஜா குடும்பத்தோட ஒரு கோயில் இருந்துச்சான். அந்த கோயில் என்ன பண்ணாங்கன்னா, சாமி கும்பிட்றது, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. அந்த கடவுளை போயிட்டு ரொம்ப ஏசுனாங்களாம். ஏன் எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, எங்கள்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை, நாங்கள் தான் இந்த ஊரோட ராஜா. நான் வரேன், என்னத்துக்கு போட்டீங்க? ஸோ நான் தான் இந்த ஊரோட ராஜா, ஆனால் என் பையனுக்கு வந்துட்டு ஏன் கல்யாணம் நடக்க மாட்டுது? அப்போ நான் ராஜாவாக இருந்து ராணியாக இருந்து என்ன பண்ணுறது? இவ்வளோ காசு இருந்து என்ன, உங்களை நான் இவ்வளோ தூரம் கும்பிடுறேன், சாமி கும்பிடுறேன், எல்லாமே செய்கிறோம், உங்களுக்கு தேவையான திருவிழாலாம் நாங்கள் அவ்வளோ நல்லா செய்கிறோம், அப்புறம் ஏன் வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்காமல் இருக்கா? அப்போ என்னத்துக்கு நாங்கள் உங்களை வணங்கணும்னு சொல்லி ஏசிட்டு கோயிலில் சாமி கும்பிட்றதுல அந்த கோயிலில் வந்துட்டு சில வருஷமாக வந்துட்டு இது திருவிழாவே நடக்கலையாம். அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஒரு நார்மல் பர்சன் வந்தாங்க. அவங்க ராஜா இல்லை, ராணி இல்லை, யாருமே இல்லை, ஒரு நார்மல் பர்சன் வந்தாங்க. வந்துட்டு அப்போ அந்த ராஜாவும் ராணியும் அவங்களுடைய குறையை வந்துட்டு அந்த பர்சன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறப்ப அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொன்னப்போ அவங்க கேட்குறாங்க, நான் உங்கள் பையன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னு. அப்போ அந்த பையன் வந்து ரொம்ப நல்லவர், அவர் கெட்டவரெலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப அந்த ராஜா ராணியோட பையன் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க. அப்போ அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. அந்த பையனை ரொம்ப மரியாதையாக பேசுகிறான். ஏன் கல்யாணம் வேண்டான்னு இத்தனை வருஷம் நீ தள்ளி போட்டுட்ட? உன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்தா உனக்கு வந்துட்டு பாவமாக இல்லையா? அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொன்னானா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்க ரொம்ப பயமாக இருக்குது. இப்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றப்போ, நான் தனியாக இருக்கிறப்போ எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் போய் சண்டை போடுறதில்லை. எனக்கு தேவையானதை இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்க நான் யார்கிட்டையும் கேட்கறதில்லை. எனக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் கல்யாணம்னு ஒன்று ஆயிட்டா அந்த இடத்துல பாசம் இருக்குமா இல்லை சண்டை இருக்குமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய பெற்றோருங்களை பார்த்தா 30 நாளைக்கும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இது சரியில்லை, அது சரியில்லைன்னு இவங்க அவங்கள குறை சொல்கிறது, இவங்கள குறை சொல்கிறது. அதனால கல்யாண வாழ்க்கையே இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே சின்ன வயசுலேருந்தே அது வந்துட்டு இதாகிடுச்சு. ஏன் நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன், ஏன் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். அப்புறம் என்னை வந்துட்டு
அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லிடுவாங்க. நானும் உள்ளே வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் இது கண்டினியூஸாக இப்போ எனக்கே கல்யாண வயசு ஆயிடுச்சு, ஆனால் ஸ்டில் அது அப்படி தான் இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுதான் நான் ஒரே காரணம். அதுக்கு நான் இப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். நான் சண்டை போட்டு மற்றவங்க மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், சண்டை போட்டு என் மனசையும் நான் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்துட்டு அவங்ககிட்ட சொன்னானா. அவங்க மறுவார்த்தை ஒரு வார்த்தை பேசுறீங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு அந்த ராஜாட்டையும் ராணிட்டையும் சொன்னாங்களாம், பேசுனதுல எனக்கு தப்பு யார் மேலேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறதுக்கே பயப்படுறானா, நீங்களும் உங்களுடைய மனைவி ராஜாவும் ராணியும் நடந்துக்கிட்ட காரணத்தினால மட்டும்தான். வெளியூருக்கு வந்துட்டு நீங்கள் ராஜா ராணி, ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய அரண்மனைக்குள்ளே நீங்கள் சாதாரண ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி வந்துட்டு எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்களோ அந்த மாதிரி சண்டை போடுறது தப்பு இல்லை. ஆனால் அளவுக்கு மீறி சண்டை போட்டு அதை வந்துட்டு அந்த பையன் மனசில் வந்துட்டு அதே உருவாயிருச்சு, கல்யாண வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் காரணமே தவிர கடவுள் காரணம் இல்லை. போய் கடவுள்கிட்ட பூஜையை போட்டு கடவுள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்க. தானாக உங்கள் பையன் வந்துட்டு ஓ கல்யாண வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்குமா, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களேன்னு சொல்லி அவன் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அவங்க மைண்ட்லேயும் மனசுலேயும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் ராணியும் அதை புரிஞ்சுக்கிட்டு கோயிலில் போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு திருவிழாவை பலமாக நடத்தி அதுக்கப்புறம் அவங்களே மாறிட்டாங்களாம். சண்டை போட்டுக்காம நம்ம தான் ஒரு காரணமாக இத்தனை வருஷமாக நம்ம பையன் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் அவங்க நல்லா வாழ்ந்து காமிக்கிறாங்கன்னு சொல்லி கூடிய சீக்கிரத்தில் ஒரு பொண்ணை பார்த்து தன் பையனுக்கு புரியவும் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோன்றது தான் முக்கியம். நம்ம போயிட்டு நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை போயிட்டு மற்றவங்க மேலே அதுதான் அவங்க செஞ்சது தான் தப்புன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. இல்லை கடவுள் மேலே பழிய போடுறது ரொம்ப தப்பு. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஒரு காரணம் வருதுன்னா எதனால வருது, நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத பார்க்கணும். நம்மளுடைய பிள்ளைங்களும் சேம் தான். நம்ம பிள்ளைங்க முன்னுக்கு நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறப்போ ரொம்ப பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன்னா அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்மள மாதிரி தான் வரணும்னு நம்ம எப்போதும் ஆசைப்படுவோம் இல்லையா. அப்படி ஆசைப்படுறப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம கரெக்டாக பேசணும், நம்ம கரெக்டாக நடந்துக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அதே மைண்டில் வரும், அவங்களும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் வராது. இது பண்ணால் இது தப்பு இல்லை, இது ரைட்டு தான் ஆனால் அது தப்பு, இது தப்பு இது ரைட் இல்லை ஆனால் அது ரைட்டு. புரியுதா? இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். தேங்க்யூ. இதனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தப்பை நம்மக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்கக்கூடாது. ஆமாம், உங்கள் தப்பை நீங்கள் சரி பண்ணிட்டு அடுத்தவங்கிட்ட வாங்க. ஆமாம், பிகாஸ் we are not perfect. yes. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நிறைய கேம் விளையாடலை, 2 கேம் விளையாடணும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. குட்டி கதையும் சொல்லி முடிச்சாச்சு. இதோட உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். குட் நைட், பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.